வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் என்னோட வாய்ஸ் கரகரன்னு வரும். த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வாய்ஸ் சரியில்லைன்னா கூட. சரிங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும், ஷேர் பண்ணுறவங்களுக்கும் என்னோட ரொம்ப நன்றி. புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸில் என்னென்ன புது விஷயங்கள் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது கண்டினியூஸாக பார்க்க முடியும். ஒவ்வொரு வீடியோவில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்கள் கேட்குற மாதிரி இருக்கும், ஒரு சில விஷயங்கள் விடுபடுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம குணாதிசயத்தை பற்றியே நம்ம பேசுவோம். அதனால் கண்டினியூஸாக நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க. அப்படின்னா தான் உங்களோட ராசிக்கு என்னென்ன புரிதல் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வரும். வாங்க, மாசி மாதம் எந்த மாதிரி ஒரு நட்சத்திர அதிபதியில் எந்த மாதிரி கிரகத்தோட சாராம்சத்தில் நம்மளுக்கு இந்த மாதம் பிறகுதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 343 டிகிரியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல சனியோட சாராம்சம் வாங்கி சனியோட தசா இருப்பிலேயே மீன ராசியில இந்த மாசம் பிறக்க போகுது. கிட்டத்தட்ட இந்த கோச்சார கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் காலபுருஷ சக்கரத்தின்படி. அப்ப மேச ராசியில குரு உட்கார்ந்துடுறாரு. அதுவே 6ஆம் பாவகமான காலபுருஷ சக்கரத்தின்படி 6வது கிரகமான 6வது ராசியான கன்னி ராசியில பார்த்தோம்னா கேது உட்கார்ந்துடுறாரு. அப்புறம் மகர ராசிக்கு வந்துடுறோம். அந்த மகர ராசியில பார்த்தோம்னா 4 கிரகங்கள் அடைவடைஞ்சிடுறாங்க. அந்த 4 கிரகங்கள் சொல்றப்போ பார்த்தோம்னா சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இவங்க எல்லாருமே அங்க உட்காந்துடுறாங்க. கும்ப ராசியில சனி உட்காந்துடுறாரு. அதுவே பார்த்தோம்னா மீன ராசியில இந்த மாசம் பிறக்க கொடுக்கக்கூடிய ராசின்னு சொல்றப்ப சந்திரனாகட்டும் சரி, ராகுவாகட்டும் சரி அங்க உட்காந்துடுறாங்க. இப்ப இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா ஒரு சேர 1ஆம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள்ல இந்த விதமான பாவத்துல உட்கார போறாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் தேதி பார்த்தோம்னா 1ஆம் தேதி முடிஞ்சு 2ஆம் தேதியே பார்த்தோம்னா சூரியன் பயிற்சி ஆயிடுவார். அந்த சூரியன் பார்த்தோம்னா மகரத்துல இருந்து கும்பத்துக்கு போயிடுவாரு. அப்ப சனியும் சூரியனும் சேர்ந்து செயல்பட போறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 8ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அந்த நாட்கள்ல பார்த்தோம்னா நம்மளோட கிரகத்துல இருந்து புதனும் பயிற்சி ஆயிடுவார். அப்ப அந்த புதன் பார்த்தோம்னா முன்னாடியே பயிற்சி ஆயிடுறாரு. கிட்டத்தட்ட இவங்களோட பாவகாதிபதியான பயிற்சிகள் ரொம்ப நேரம் வரப்போகுது. கிட்டத்தட்ட இந்த மாசம் 25ஆம் தேதி பார்த்தோம்னா சுக்கிரன் நம்மளோட மகர ராசியில இருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறப்ப அங்க இருக்கக்கூடிய புதன் பார்த்தோம்னா மீனத்துக்கு பயிற்சி வரும். மொத்தத்திலே இந்த மாசத்துல இருக்கக்கூடிய பயிற்சிகள் பார்த்தோம்னா இவங்க மட்டும்தான் இந்த விதமான கிரகத்தோட மாற்றங்கள்ல தான் இந்த மாசம் செயல்பட போகும். இப்போ மேக்சிமமா நம்ம ராசிகள் எந்தெந்த இடத்துல இருக்க போகுதுன்னு கடைசியா இந்த மாசம் 25ஆம் தேதிக்கு மேல இந்த மாசம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கடைசியோட பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தோம்னா மகரத்துல செவ்வாய் இருப்பாரு. கும்பத்துல பார்த்தோம்னா சூரியன், சுக்கரன், சனி இவங்க 3 கிரகங்கள் அடைவடைஞ்சிருவாங்க. கடைசியில மீனத்துக்கு பார்த்தோம்னா புதன் உட்காந்துருவாரு, ராகு உட்காந்துருவாரு. இப்போ இவங்க எல்லாமே பார்த்தோம்னா இந்த மாதம் கடைசியில் பரிவர்த்தனையாகி பரிகாரமாகி அங்கே அந்த இடத்துல பரிவர்த்தனை ஒரு பரிமாற்றங்களாக உட்காந்துருவார். இப்போ இவங்களோட மாற்றங்களான நினைவுகள் பார்த்தோம்னா இவ்வளோதான் விஷயங்கள் இந்த மாசத்துல இருக்க போகுது. சரி, இந்த கிரகத்தோட அமைவுகள் வச்சு கோச்சார பலன்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கும்பராசி கிட்டத்தட்ட தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம்தான். இந்த ஒரு ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா அந்த ராஜா பார்த்தோம்னா ரொம்ப ஒரு டாப்பான ஒரு கிரகம்னு வச்சுக்கோங்க. அப்ப அவருக்கு பார்த்தோம்னா ஒரு ஒரு பலம் இருக்கு. ஒரு ஒரு காட்டுக்கே ஒரு ராஜான்னு சொல்றப்போ ஒரு சிங்கம்னு சொல்லலாம். அப்ப அதுக்கு நம்ம உங்க ராசிக்கு 7ஆம் பாவத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்ப அவரு ஒரு பிடிவாத குணமா இருப்பாரு. அவரு எல்லாம் நீ என்ன நினைக்கிறாரோ அதை நினைக்கணும்னு நடக்கிறப்ப அதுக்கு அப்படியே நேரா ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ராசின்னு சொல்றப்ப கும்பராசியை சொல்லுங்க. இந்த கும்பராசி அப்படின்னு சொல்றப்பே அவருக்கே புத்தி சொல்லக்கூடிய ராஜகுருன்னு சொல்லலாம். அப்ப அவருக்கு பார்த்தோம்னா ஒரு புத்தி சொல்லக்கூடிய ராஜகுருன்னு சொல்றப்ப அவங்களோட ஒரு செயல்பாடுகள் ரொம்ப ஒரு நியாயமா இருப்பார். எனக்கு அதாவது நான் ஒரு விஷயத்த செய்யறேன் அப்படின்னு சொன்னோம்னா அதுல நியாயம் தர்மம் அப்படின்னு சொல்றது சரிக்கு சரி இருக்கணும். அந்த தர்மத்தை சார்ந்த ஒரு விஷயங்கள், தர்மத்தை நான் நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ராஜகுரு அப்படின்னு சொல்லவர் பார்த்தோம்னா எல்லா விதத்திலையும் அவங்க சொல்லக்கூடிய முடிவுகள் பார்த்தோம்னா அனுபவசாலியா இருக்கும். அவங்க சொல்லக்கூடிய விஷயம்தான் அதுக்கு மேல பார்த்தோம்னா யாரும் பேச முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் உண்டு. அந்த அளவுக்கு ஒரு ஒரு கோபுரம் அப்படின்னு சொன்னோம்னா கூட அதுக்கு மேலதாங்க கும்பத்தை வச்சிருப்பாங்க.
அப்ப அதுக்கு இணைப்படுத்தி பேசுறப்ப வந்து பார்த்தோம்னா அந்த கும்பராசிக்காரங்க வந்து எந்த விஷயத்த பேசினாலும் ரொம்ப போல்டா இருப்பாங்க, ரொம்ப ஓப்பனா இருப்பாங்க, சொல்லக்கூடிய விஷயங்கள்ல பிடிவாத குணமா இருப்பாங்க. அப்ப இவ்வளவு விஷயங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ராசி யாரா இருந்தாலும் எவரா இருந்தாலும் அவருக்கு ஆப்போசிட்டா அவங்க இப்படி செய்தாதான் சரியா இருக்கும், எதை சார்ந்த முடிவுகள் எடுத்தாதான் பலமா இருக்கும்னு சொல்லக்கூடிய ராசி தொடர்ந்து நம்மளுக்கு ஏற்படுத்திட்டு இருக்கிற இந்த 7 சனியில வந்து ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நியாய தர்மத்தோட இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா பிரச்சனைகள் அதிகமா வரும். நார்மலா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு தொழிலையோ இல்ல ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்க ஒரு இடத்துலயோ நியாயம் தர்மம்னு பேசுறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா எதிர்ப்புகள் அதிகமா வரும். அந்த எதிர்ப்புகள் சார்ந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு இந்த 7 சனி உங்களுக்கு ஏகப்பட்ட பாதிப்பை கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்லுவேன். உங்களுக்கு என்னதான் சனி உங்க வீட்லயே உட்கார்ந்துருந்தாலும், அந்த சனி ஆட்சி பலத்துல உட்கார்ந்துருந்தாலும், ஒரு சிலப்பட்ட விஷயங்களை நான் தப்பிச்சுக்கிட்டேன், ஒரு சில பாதிப்புல இருந்து நான் மீண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோம்னாலும், கஷ்டங்கள் காமன் தாங்க. இந்த காமனான விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு எதனாச்சும் ஒரு விதத்துல நம்மளுக்கு தொழில் அமையல, வாழ்க்கையில நம்மளுக்கு எதனாச்சும் ஒரு பின்னடைவா இருக்கு, அடுத்த கட்ட ஒரு சூழலுக்கு போக முடியல, வீட்டுல ஒரு மரியாதை இல்லை, எல்லாரும் என்னை வந்து ஒரு வில்லனாவே பாக்குறாங்க, வில்லியாவே பாக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா மேக்சிமம் இந்த கும்பராசிக்காரங்க வந்து பார்த்தோம்னா அதிகமா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுவாங்க, அதிகமா ஒரு பக்கம் கோவப்படுவாங்க. அப்ப 2மே சார்ந்த விஷயங்கள் இந்த கும்பராசிக்கு உண்டு. சரி, இந்த மாசமாச்சு நம்மளுக்கு ஒரு மாற்றங்கள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா உங்களுக்கு சுபகிரகமான சுபஸ்தான பலமான புதன் வந்து உங்க ராசிக்கு வந்து உட்கார போறாரு ஸ்டார்டிங்லயே. அப்ப அந்த ஸ்டார்டிங்ல உட்கார போறாரு. அதுக்கப்புறம் சூரியன் உங்க கூட வந்து உட்கார்றதுனால அந்த சூரியன் பெரிதளவுக்கு நம்மளுக்கு பாதிப்பையோ சிரமத்தையோ கொடுத்துருவாரான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியா வரக்கூடிய சூரியன் உங்க வீட்டுல வந்து உட்கார போறாரு. பார்வை செய்யறத விட உங்க வீட்லயே வந்து உட்கார்றது அந்த அளவுக்கு ஒரு தீங்கு பலன் கொடுக்க மாட்டார். ஏன்னா நீங்க அந்த இடத்துல ஒரு நல்ல பலமா இருக்கக்கூடிய சனியா இருக்கிறதுனால அவரோட பலம் 2 பேருமே ஒரு வெப்ப சார்ந்த கிரகமும் ஒரு இடத்துல இருக்கு, அதே இருட்டு சார்ந்த கிரகமும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. அவர் கூட ஒரு கிரகமான புதனும் சேர்ந்து உட்கார போறாருங்க. இதே இந்த மாசம் கடைசியில உங்களுக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறப்ப புதன் அங்க இருந்து விலகிடுவார். அப்ப அந்த புதன் விலகிறப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் பாவகமான குடும்பஸ்தான பலத்துல உட்கார்ந்து அவர் நீச்ச பங்கம் ஆயிடுவாரு. குருவோட வீட்டுல உட்காந்து நீசம் அடைஞ்சிருவார். அந்த நீசம் அடைகிறப்ப வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் குடும்ப சார்ந்த விஷயங்கள் உண்டு. அந்த சிரமங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் பலமும் அதிகம். அந்த பலம் அதிகம் இருக்கிறதுனால வந்து பார்த்தோம்னா நம்ம எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அதுல எதனாச்சும் சிக்கல் கொடுக்கறதோ, எதனாச்சும் சிரமங்கள் கொடுக்கறதோ, இல்லை நம்மளை சார்ந்து எதனாச்சும் முடிவுகள் எடுக்கிறப்போ வந்து பார்த்தோம்னா அதுல எதனாச்சும் ஒரு டிராபேக்ஸ் பின்னடைவில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அப்ப வந்து நம்மளோட தொடர்ந்து பார்த்துட்டு இருந்த ஒரு வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம கும்பராசி நண்பர்கள் வந்து பார்த்தோம்னா இப்போதைக்கு கொஞ்சம் ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதோ, குடும்பத்துல எதனாச்சும் பேசினா கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பொறுத்து போகிறதோ, இல்ல நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம், அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துலயாச்சும் கொஞ்சம் நம்மளுக்கு பொறுமை தேவை, அந்த பொறுமையான விஷயத்துல இருந்தீங்கன்னா கூட நம்மளுக்கு அடுத்த கட்ட முன்னேற்றங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அப்புறம் சேர்ந்தவங்க அப்புறம் நல்லா ப்ரமோஷன் ஆயிட்டாங்க, நல்ல பொசிஷன் போயிட்டாங்க, கேட்டகரி போயிட்டு போறாங்க. அவங்களோட இன்னும் வேகமா போறதுக்கான சூழல்களோ ஆப்பர்ச்சுனிட்டியோ நிச்சயமா உண்டு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சார்ந்த விஷயங்கள் நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அப்படின்னோம்னா அவங்களுக்கு மேல நம்ம வந்துடலாங்க. அப்ப அதை நினைச்சு நம்ம இன்னைக்கு இருக்கிற லைஃப் நினைச்சு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோ ஹெசிடேட் பண்ணவே வேண்டாம். நான் அதான் சொல்றேன் இல்லையா, ஒருத்தர் 4 பேர்த்துக்கு புத்தி சொல்லக்கூடிய ஒரு திறமைகள் உண்டு, அவங்களுக்கு மேல எம்டியா போய் உட்கார்றதுக்கு கூட திறமைகள் உண்டு. அப்ப அந்த ப்ரமோஷன் சார்ந்த விஷயத்துல ஒரு ஆதாயம் உண்டு, பலம் உண்டு. ஒரு வீட்டுல ஒரு கும்பராசிக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னாவே அவங்கள சார்ந்துதான் எல்லாருமே இருப்பாங்க. என் குடும்பத்துக்கு நான் தாங்க எல்லாம் அப்படின்னு அப்படி இருக்கக்கூடிய ஒரு நண்பர்கள் வந்து பார்த்தோம்னா ரொம்ப என்ன சார்ந்த ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, 5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்ப நம்ம எந்த மாதிரி நடந்துக்கணும், ஒரு நம்ம கோவ குணாவசியமோ நம்மளோட ஒரு ஆக்ரோஷத்து குணத்தையோ எல்லா இடத்துலையும் காட்டக்கூடாது. இப்போ நம்ம டைம் சரியில்லை, அதுக்கு தகுந்தாற் போல ஓரளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் வந்துட்டு இந்த நேர காலங்கள் மீறிடுச்சு, அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நம்ம சப்போர்ட் கொடுத்து போகக்கூடிய நேரத்துல மறுபடியும் நம்ம பழையபடி மாறிக்கலாம். அப்ப இப்ப இருக்கக்கூடிய நேர காலங்களில் ஓரளவுக்கு அனுசரிப்பா இருக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். அது மட்டும் சரியா செய்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமா இந்த 7 சனியோ இல்லை இந்த கிரகத்தோட இணைவுகளோ உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கொடுக்காது. நன்றி, வணக்கம்.